அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை நீட்சியாக இன்று அவரை பற்றி சில மணித்துளிகள் உங்களிடம் உரையாற்றிக் கொள்கிறேன். அம்பேத்கர் நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி என்பது நாம் இன்னும் அறியாத ஒரு நிலை. இருப்பினும் அம்பேத்கர் அவர்களுக்கே ஒரு வழிகாட்டி யார் என்றால் கௌதம புத்தர் அவர்கள். இதை நாம் மறுக்க முடியாது. அதற்கு சான்றாக ஒரு நிகழ்வினை மற்றும் நான் இங்கே உங்களிடம் சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறேன். அம்பேத்கர் அவர்களுடைய தந்தை ஒரு ஆன்மீகவாதி. அம்பேத்கருடைய தந்தை ஒரு ஆன்மீகவாதி. அவர் சிறு வயதில் இருக்கும் போது இங்க நம்ம வீட்டுல எல்லாம் சாமி கும்பிடு, கையெடுத்து கும்பிடு, கீழே உள்ள சொல்றோம் அப்படி இல்லையா? அதே மாதிரி தான் அம்பேத்கருடைய தந்தையுமே இருந்திருக்காரு. அம்பேத்கர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய பள்ளியை முடிச்சுட்டு டெய்லி வரும்போது அம்பேத்கருக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. அந்த அம்பேத்கரும் அவருடைய அண்ணனும் என்ன பண்ண சொல்றாரு அப்படின்னா, டெய்லி நீங்க வாங்க, இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி நீங்க மகாபாரதம் ராமாயணம் வாசிச்சுட்டு தான் படுக்கணும் அப்படின்ற ஒரு முறையை அவர் அவருடைய தந்தை கடைபிடிச்சிருக்காரு. அதன்படியே அந்த சிறு வயதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, அம்பேத்கரும் அவருடைய சகோதரர் 2 பேருமே என்ன பண்றாங்க, டெய்லி படுக்க போறதுக்கு முன்னாடி மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் வாசிச்சுட்டு படுக்கிறாங்க. சோ ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, அம்பேத்கர் 4ஆம் வகுப்பு படிச்சு தேர்ச்சி பெறாரு. அப்போது 4ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறது ஒரு விளிம்புநிலை மக்கள்ல ஒடுக்கப்பட்ட மக்கள்ல இருந்து 4வது தேர்ச்சி பெறுவது இப்ப நம்ம கல்லூரி தேர்ச்சி பெறுவதற்கு சமம். அப்படி இல்லைன்னா ஒரு 12வது தேர்ச்சி பெறுவதற்கு சமம். 4வது தேர்ச்சி பெற்ற உடனே என்ன பண்றாங்க, அந்த ஊர் மக்கள் எல்லாம் இப்ப நம்ம விழா எடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கு இப்ப பாராட்டு விழா இன்னைக்கு நடக்குது. அதே மாதிரி அந்த காலத்திலேயே என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த படித்த மாணவர்களுக்கு அம்பேத்கர் முதல் முறையா அந்த ஏரியால தேர்ச்சி பெறார். 4ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற உடனே ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவருக்கு ஒரு விழா எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. உடனே அவங்க அப்பா இதற்கு முதல் மறுப்பு தெரிவிக்கிறார். வேணாம், என் பையன் என்ன பண்ணிட்டான் பெருசா, அவருக்கு எதுக்கு இந்த பாராட்டு விழா அப்படின்னு அவர் மறுப்பு தெரிவிக்கிறார். ஏன் அந்த மறுப்பு தெரிவிக்கிறாரு அப்படின்னா, அவன் என்ன பண்ணிட்டான், தேர்வுல தேர்ச்சி தான் பெற்றுட்டான், பெருசா ஒண்ணும் பண்ணல அப்படின்னு அம்பேத்கர் கேட்டதுக்கு சொல்றாங்க. ஊர் மக்கள்கிட்ட போய் சொல்றாரு அம்பேத்கரோட அப்பா. உடனே அந்த நிகழ்ச்சி, அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சிக்கு ஒரு தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒருத்தரை போய் சந்திக்கிறாங்க. அவருடைய பெயர் தான் கேலுஸ்கர், தாதா கேலுஸ்கர் அப்படின்றது அவருடைய பெயர். அந்த தலைமை ஏற்று நடத்தக்கூடிய அவரிடம் போயிட்டு மக்களிடம் சொல்றாங்க, இந்த மாதிரி அம்பேத்கர் அப்பாவிட்ட நாங்க போய் பேசணும், அவருக்கு தேர்வுல தேர்ச்சி பெற்றதுனால நாங்க அவருக்கு பாராட்டு விழா எடுக்க போனோம், அவர் தந்தை மறுப்பு தெரிவிக்கிறான்னு சொன்ன உடனே இவர் கேலுஸ்கர் அவங்க அப்பாட்ட பேசுறாரு. என்ன நிலைமை, நம்ம ஏன் பாராட்டு வைக்கணும், இதன் மூலமா அம்பேத்கர் மூலமாக நிறைய மாணவர்கள் தேர்ச்சி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு, நிறைய பேர் பள்ளிக்கூடம் போவதற்கு வாய்ப்பு இருக்கு, கல்லூரி கூட செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத எடுத்து சொன்ன உடனே அவர் தந்தை ஒப்புதல் அளிக்கிறார். உடனே பாராட்டு விழா நடக்க ஆரம்பிக்குது. பாராட்டு விழா நடக்கும் போது கேலுஸ்கர் ஒரு புத்தகத்தை அந்த மாணவருக்கு பரிசீலிக்கிறார். அந்த மாணவர் யாருன்னா அம்பேத்கர். அம்பேத்கருக்கு ஒரு புத்தகத்தை பரிசீலிக்கிறார். அந்த புத்தகத்துடைய சிறப்பு அம்சம் என்ன பாத்தீங்கன்னா, கௌதம புத்தர் அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை கேலுஸ்கர் அவருடைய கையாலேயே எழுதின அந்த நூலை அந்த பாராட்டு விழாவில் தான் அறிமுகப்படுத்துறாரு. எப்படி அம்பேத்கர் நமக்கெல்லாம் ஒரு புரட்சியாளராக மாறினார் என்பதை வரலாற்றை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். 4ஆம் வகுப்பிலே அவருக்கு ஏற்பட்ட அந்த சிந்தனை தான் இது உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தின் தந்தையாக இருக்கிறார். அப்ப விதை எங்க இருந்து ஆரம்பித்ததுன்னா 4வது படிக்கும் போது. இந்த கூட்டம் என்ன சின்ன பிள்ளைங்களை வச்சு படிக்க என்ன கவிதை வாசிக்க சொல்றோம், என்ன பாட்டு பாட சொல்றோம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இந்த வயசுல நிகழக்கூடிய மாற்றம் தான் ஒரு அம்பேத்கரை உருவாக்கிச்சு அப்படின்னா, அந்த வயலப்பாடியில பல அம்பேத்கர் உருவாவதற்கு இந்த கூட்டம் ஒரு காரணமாக இருக்கும் என்பதை நான் இதன் மூலம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த புத்தருடைய புத்தகத்தை அம்பேத்கர் வாசிக்க ஆரம்பிக்கிறார். வாசிக்க ஆரம்பிக்கும் போது அதுல உள்ள உண்மைகள், அதுல உள்ள சிறப்பு அம்சங்கள் எல்லாம் படிக்க படிக்க அம்பேத்கர் ஒரு உணர்ச்சி வசப்படுறாரு, கோவப்படுறாரு. அவர் உடனே என்ன பண்றாருன்னா, அவருடைய தந்தையை முறையிடுறாரு. எந்த கூச்சமும் எந்த பயமும் இல்லாம. எத்தனை வயசுல? 4ஆம் வகுப்பு படிக்கும் போது. இத்தனை வருடமா என்னை டெய்லி மகாபாரதத்தையும் ராமாயணத்தையுமே படிக்க கொடுத்துட்டு இருந்தீங்க. அந்த ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலையும் என்ன இருந்துச்சு அப்படின்னா, பிராமணர்களையும் சத்திரியர்களையுமே புகழ் பாடக்கூடிய அந்த ராமாயண மகாபாரதத்தை எனக்கு நீங்க கொடுத்து படிக்க சொன்னதுக்கு, இந்த புத்தருடைய வாழ்க்கை நெறிமுறைகளையா நீ எனக்கு முன்னாடியே அறிமுகப்படுத்தல அப்படின்ற ஒரு கோபம் அவருக்குள்ள எழுது. அந்த கோபத்தின் வெளிப்பாடு அவர் என்ன சொல்றாரு, இந்த ராமாயணம் மகாபாரதம் எல்லாமே ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சூத்திரர்கள் என்று சொல்லக்கூடிய அனைவரையும் தாழ்வுபடுத்தக்கூடிய ஒரு சிந்தனையா தான் விதைக்குது. ஆனா புத்தருடைய நெறிமுறைகள் அனைவரும் சமம் அப்படின்றது இருக்கு அப்படின்றது அவங்க தந்தையிடம் முறையிடுறாரு. உடனே அவங்க தந்தை என்ன பண்றாரு, நீ என்ன சின்ன பையன், இதெல்லாம் உனக்கு தெரியாது, நீ போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவமதிக்கிறார். அவமதிச்சாலும் கூட அம்பேத்கர் அவர் என்ன பண்றாரு, திரும்பியும் மறுபடியும் அவர்கிட்ட இந்த விஷயத்தை முறையிடுறார். நீங்க மகாபாரதம் சொல்லக்கூடிய அந்த மகாபாரதத்திலையும் ராமாயணத்திலையும் பாத்தீங்கன்னா, பீஷ்மன், அர்ஜுனன், ராமன் என்று சொல்லக்கூடிய அவர்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா, தனிப்பட்ட விதத்துல அவர் என்ன பண்றாரு, கிருஷ்ணன் லீலைகள் எல்லாமே அவர்கள் தனிப்பட்ட லீலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 18,000 மனைவிகள் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. ராமரும் பாத்தீங்க அப்படின்னா சீதை மேல உள்ள கற்பு மேல சந்தேகப்பட்டு சில விஷயங்கள் பண்றாரு. இப்படி இருக்கும் போது எப்படி நீங்க அவரை எங்களுக்கு முன்னுதாரணமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்களோட தந்தைகிட்ட முறையிடுறார். இந்த கேள்விகள் எல்லாம் அடுக்கடுக்காக அவரோட தந்தைகிட்ட அம்பேத்கர் வைக்கும் பொழுது அப்பதான் அவருடைய தந்தைக்கு ஒண்ணு புரிய ஆரம்பிக்குது.
இனிமே நாம ஒரு தந்தையா அம்பேத்கருக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை. ஆல்ரெடி அவருக்குள்ள யார் போயிருக்கா? புத்தர். புத்தருடைய சிந்தனைகள் அவருக்கு உள்ள போக போக நம்ம யாரு, நம்ம யாருக்கு அடிமையா இருக்கோம், நம்ம எதை வச்சு அடிமைப்படுத்துறாங்க, இந்த 4 வர்ணங்கள் சொல்லக்கூடிய அந்த 4 வர்ணத்துல எப்படி நம்ம அடிமைப்பட்டு கிடைக்கிறோம், உண்மையாவே நம்ம அடிமைகள் தானா, அடிமையா இருந்தோமா, நம்ம ஆண்டமா இல்ல நம்மள மத்தவங்க ஆள்றாங்களா அப்படின்ற சிந்தனைகள் உள்ள போக 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 இந்த கேள்விகள் எல்லாம் அம்பேத்கர் மனதில் எழுது. உடனே இது எழுந்த உடனே என்ன பண்றாரு அம்பேத்கர் அப்படின்னா, இதை நீட்சியாகத்தான் புத்தரும் அவருடைய தம்மமும் அப்படிங்கிற நூல் எழுதுறதுக்கு அவருக்கு காரணமா இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 4ஆம் வகுப்பு படிக்கும் போதே ஏற்பட்ட அந்த சிந்தனை. புத்தரை நாம் ஒரு சாதாரண ஒரு மத அடையாளத்துக்குள் அடக்காமல் நம்மளுடைய முன்னோடிக்கு முன்னோடியாக, நம்மளது வழிகாட்டிக்கெல்லாம் வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு புத்தர் வழியில் அண்ணல் அம்பேத்கர் வழியில் நடப்போம் என்று சொல்லி கற்றலும் கற்பித்தலும் கடமையாதல் வேண்டும். அந்த கடமையிலே தலைவர்கள் உருவாக வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் சூப்பர் சகோதரர் பிரசாந்த் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அண்ணனுடைய கருத்தையும் புத்தருடைய வழியையும் தெளிவாக சொன்னார். மக்கள்